அவங்களோட அந்த ஆடியோ மட்டும் நான் கேட்டதுல 2 விஷயம். மனரீதி அண்ட் உடல் ரீதியான பாதிப்பு. இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு பெண் திருமணம் ஆகி போறப்ப அவங்களுக்கான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். முறையான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, நிறைய கனவுகளோட தான் ஒரு பெண் திருமண வாழ்க்கையை தொடங்குவாங்க. சம்டைம்ஸ் செக்ஷுவல் ரீதியான துன்புறுத்தல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க மொபைல்லே கையிலே வந்துருச்சு. அந்த மாதிரி காணக்கூடாத காட்சிகள்லாம் கண்டு இதுதான் ரியாலிட்டியோன்னு நினைச்சு அது மாதிரிதான் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னு அவங்க போகும்போதுதான் யாரோட சம்மந்தமும் இல்லாம தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரேப். இது மேரிடு அப்படிங்கிறப்ப அது கணவரே ஆனாலும் அந்த பெண்ணோட வில்லிங்னஸ் இல்லைங்கிறப்ப அது ரேப்ல தான் கொண்டுறாங்க. டவுரி பிரச்சனை, இந்த ரிலேட்டிவ்ஸ் மாமனார் மாமியார் பிரச்சனை, கணவரோட டார்ச்சர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் உடல் ரீதியான பாதிப்பு, கஷ்டங்கள் அதை பத்தி சொல்லி இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. அவரிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் இடைஞ்சல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. இது தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. வணக்கம். இன்று நம்முடன் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சிலம்பு செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். உங்களுக்கும் வணக்கம், நன்றி மேம். ரித்தன்யா அவர்களுடைய இந்த தற்கொலை நாடு முழுவதும் ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கைனகாலஜிஸ்டா நீங்க பாக்குறப்ப இந்த ரித்தன்யா அவர்களுடைய இந்த தற்கொலை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் வெளிச்சம் பாய்ச்சணும், இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட தற்கொலை, அவங்களோட அந்த ஆடியோ மட்டும் நான் கேட்டதுல 2 விஷயம். மனரீதி அண்ட் உடல் ரீதியான பாதிப்பு. மன ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க எல்லாம் நிறைய பேர் இதை பத்தி அனலைஸ் பண்ணிருப்பாங்க. உடல் ரீதியான பாதிப்பு ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது என்ன மாதிரியானது? இது செக்ஷுவல் அசால்ட்டா அப்படிங்கறத பத்தி ஒரு கிளாரிட்டி வேண்டி இருக்குது. இந்த கேஸ் செக்ஷுவல் அசால்ட் தான் அப்படின்னா இதை நம்ம எப்படி தவிர்க்கணும், இந்த மாதிரியான மரணங்களை எப்படி நம்ம தவிர்க்கணும், செக்ஸ் எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமானது பத்தி தான் நம்ம ஆலோசிக்கணும். மேம், இப்போ ரிதன்யா அவங்களுடைய இந்த கேஸ்ல நீங்க இந்த உடல் ரீதியான டார்ச்சர் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாங்க உங்களோட ஆடியோல. ஸோ இந்த மாதிரி ஒரு மன உறவு ஆரம்பித்த 78 நாட்கள்லயே தற்கொலையை தழுவுற அளவுக்கு உடல் ரீதியான டார்ச்சர் அப்படிங்கிறது ஒரு டாக்டரா நீங்க அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல, அதாவது 2 விதமான இது இருக்குது. செக்ஷுவல் அபியூஸ், நாட் பெர்ஃபார்மிங் செக்ஸ், இம்பார்ட்டன்ஸ். ஒரு பெண் திருமணம் ஆகி போறப்ப அவங்களுக்கான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். முறையான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய குழந்தை பேரு, அப்படி நிறைய கனவுகளோட தான் ஒரு பெண் திருமண வாழ்க்கையை தொடங்குவாங்க. இதுல சம்டைம்ஸ் இந்த மேல் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், erectile dysfunction, premature ejaculation, இல்ல பெனிட்ரேஷன், அந்த மாதிரியான தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் முறையா அவங்களால செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு ஆண்மையின்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவங்க தழுவாங்க, அதுல டிப்ரெஷனுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இது பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ரொம்ப வருஷம் கூட நிறைய பெண்கள் அதை பத்தி வெளியில சொல்ல முடியாம குழந்தை இல்லைங்கிறது தான் ஹைலைட் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப நாங்க அந்த ஹிஸ்டரிய கேட்கும் போதுதான், படிப்படியாக அதை கேட்கும் போதுதான் அவங்களுக்கு அடிப்படையில இப்படி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலே, தாம்பத்திய உறவுலயே ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அடிப்படையில அதை சரி பண்ணி முறையான தாம்பத்திய வாழ்க்கை இருந்தாலே குழந்தை கிடைச்சிருந்தாலும் சொல்லிக்கிட்டு அனுப்புவோம். அந்த மாதிரியான கவுன்சிலிங் பண்ணுவோம். அந்த அதர் ஹேண்ட் இன்னொரு விதம், சிலர் ஒரு கொஞ்சம் எப்படி சொல்றது, டெய்லி தாம்பத்திய உறவுகள் இருக்கணும், ஒரு வித்தியாசமான செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாம் ஆர்வம் இருக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத ஒரு அது பத்தின ஒரு நாலேஜே இல்லாத ஒரு சிறு வயது பெண்ணால ஏத்துக்க முடியாம கூட இருக்கலாம்.
அதனால அவங்களுக்கு மன உளைச்சல், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிருக்கலாம். பட் இதுல எக்ஸாக்டா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட எந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப அவங்க இல்ல எதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சு ஒரு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. சோ இதுல வந்து எனக்கு இதுல கரெக்டா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்ல தெரியல. பொதுவாக ரிதன்யா அவங்களுடைய ஒரு வழக்கிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு இன்சைட்டாக எடுத்துட்டு, இந்த புது மண தம்பதிகள் அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த இல்லற புரிதலின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். அத பத்தி சொல்லுங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு மன உறவுக்குள்ள போகிறப்ப இந்த பெனட்ரேஷன் கண்டு பயப்படுறதோ, இல்ல தயக்கம் கொள்றதோ, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இல்லையா? எஸ், கரெக்ட். பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து தாம்பத்திய உறவுல இருந்து தொடங்குது. சோ அது முறையா இருக்கணும். 2 பேருக்கும் அதுல நல்ல ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அதை வந்து அவங்களால முழுமையா ஈடுபட முடியும். சோ அதனாலதான் வந்து நம்ம இப்ப திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு நிச்சயதார்த்தம் வச்சு அவங்கள பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து தெரிந்து ஒரு நாள் குறித்து நல்ல நாள் குறித்து திருமணம் செய்து முதலிரவு வரைக்கும் கொண்டு போய் விடுறோம் ஒரு தம்பதியர்களை. பட் இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் மேல் சைட்ல வந்து ஒரு பய உணர்வுனால அந்த பர்டிகுலர் டே அவங்களால சிச்சுவேஷனல் எரெக்ஷன் ப்ராப்ளம், அந்த சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். அதனால அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் பெர்மனன்ட் அப்படிங்கிறதே இல்ல. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் அதீத பய உணர்வுனால அவங்க வந்து உடல் இறுக்கமா இருக்கும், வெஜினா பெனட்ரேஷனுக்கு ரெடியாகவே ஆகாது. தட் இஸ் கால்ட் அஸ் வெஜைனிஸ்மஸ். அதாவது ரொம்ப டைட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் பய உணர்வுல அவங்களுக்கு வேர்த்து பயந்து நடுங்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. நாங்க பார்த்திருக்கோம் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ். நிறைய கவுன்சிலிங் எங்க சைட்ல இருந்து பண்ணி, சைக்காலஜிஸ்ட வச்சும் பண்ணி, இதுல ஒரு புரிதல் அவங்களுக்கு கொண்டு வந்து சரி பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கி குழந்தை பேரோட இருக்கிறதுக்கு எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறோம். சோ இதுல அதான் அகெயின் அடிப்படையில செக்ஸ பத்தின ஒரு புரிதல் வேணும். அதீதமான கற்பனையும் கூடாது. ஒரு முறையான பாத்தீங்கன்னா இந்த மீடியா அது இதெல்லாம் வந்ததுனால ஒரு தப்பான வழிமுறைகள் அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபார்ம்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்துருது சின்ன பசங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா மேலோட சைட்லயும் அவங்க வந்து ரொம்ப பொறுமையா பெண்களை ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹைமன் எனப்படும் கன்னித்திரை தப்பா டைட்டா இருக்கும். நான் நேத்து என்னோட ஓபியில பார்த்த ஒரு பெண் கல்யாணமாயி கிட்டத்தட்ட 12 வருடங்கள் குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பெருசா வைத்தியம் பார்த்ததுல ஸ்கேன் பார்த்திருக்கோம், வயிறு வழியா பார்த்து. நான் திரும்ப திரும்ப கேட்டேன்மா, தாம்பத்திய வாழ்க்கையில முறையா இருக்க முடியுதா அப்படின்னா, அது கூட அவங்களுக்கு கரெக்டா சொல்ல தெரியல அந்த பெண்ணுக்கு. ஸ்கேன் பார்த்திருக்கியாப்பா, வெஜைனல் ஸ்கேன் அப்படின்னா, இல்ல பார்த்ததுல வயிறு வழியா தான் ஸ்கேன் பார்த்திருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்பெக்குலம் படுக்க வச்சு ஸ்பெக்குலம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு பார்க்குவேன். ஹைமன் அப்படியே இன்டாக்டா இருக்கு. இன்டாக்ட் ஹைமன், கன்னித்திரை கிழியவே இல்லை. அப்ப அவங்க இன்னும் முறையான தாம்பத்திய வாழ்க்கையிலே இல்ல. 12 வருஷம் ஆகுது. ஆனா குழந்தைங்க தான் வந்தாங்க ஒழிய அங்க முறையான தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. இதுல என்ன கஷ்டம்? அப்புறம் மெதுவா 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 கேட்டாதான் அவங்க கணவர் வந்து இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை துளி கூட இல்லாத இருக்கிறாரு. மறுபடியும் அவருக்கான மருத்துவ பரிசோதனை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். படிப்படியா கொண்டு போகணும். சோ இது வந்து மேல் சைட்ல இருந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும்போது சில பயந்துக்கிற குழந்தைங்க வந்து பெண்கள் கோஆபரேட் பண்ண முடியாது. அது ஒரு பெர்மனன்ட் மென்டல் ட்ராமா ஆயிரும். எவ்ரிடே இந்த நைட்டை ஃபேஸ் பண்ணனாலே ஒரு பய உணர்வு அவங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து ப்ராப்பரா அந்த தம்பதி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நல்லா ஹேண்டில் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா தான் இது கரெக்டா போறதுக்கு ஓகே ஆகும். இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி வளர்ச்சி, நம்ம வந்து நிறைய இந்த செக்ஷுவல் பார்ன் வீடியோஸ் எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக இணையத்தில் உலவிக்கிட்டு இருக்கிறப்ப,
இந்த ரியாலிட்டியை வந்து மறந்து இந்த ஃபேண்டசிகளை எல்லாம் ரியாலிட்டியில் கொண்டு வரப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன மேம்? ஏன்னா ஒரு வகையில் ஒன் ஆர்லெஸ் கனெக்டட் டு ரிதன்யா கேஸ், இதையும் நம்ம பேசி ஆகணும் இல்லையா? செக்ஷுவல் ரீதியான துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து ஒரு ப்ளூ ஃபில்மோ, அந்த காலத்துல ப்ளூ ஃபில்ம்ங்கிறது மட்டும்தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மொபைல்லே கையிலே வந்துருச்சு. அந்த மாதிரி காணக்கூடாத காட்சிகள்லாம் கண்டு இதுதான் ரியாலிட்டியோன்னு நினைச்சு அது மாதிரிதான் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னு அவங்க போகும்போதுதான் அது தப்பான ஒரு இதுல முடியுது. சோ இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது, தவிர்க்க வேண்டிய ஒன்று. சொல்ல முடியாத விஷயங்கள், பகிர முடியாத விஷயங்கள் அளவுக்கு சில நெருக்கடியான சூழலுக்குள்ள பெண்கள் தள்ளப்படுறாங்களா? இந்த மாதிரியான, அதுவும் குறிப்பா இந்த கல்யாணமான சில வாரங்கள் சில மாதங்கள்ல இந்த உறவு மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அதை வெண்ட் அவுட் பண்ணாதானே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளாடி அது உளவியல் சிக்கலாகவும் மாறுதே மேம். நான் இப்பதான் சொன்னேன் பாத்தீங்களா, இன்டாக்ட் ஹைமன், கன்னித்திரை கிழியாம இருக்கிறது. தாம்பத்திய உறவுல ஈடுபடும்போ, முதல் முறையா இருக்கும்போ கன்னித்திரை கிழியும். அதுல சிலருக்கு வந்து ஒரு பிளட் ஸ்பாட், ஒரு ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெயின் இருக்கும் டு ஸ்டார்ட் வித் பெண்களுக்கு. அது வெஜைனா வந்து டைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஒரு காரணமா சொல்லி வரும்போ அதுக்கு தகுந்த மாதிரி லூப்ரிகேஷன் ஜெல்லி நாங்களே பரிந்துரை செய்து கொடுப்போம். டு ஸ்டார்ட் வித் லூப்ரிகேஷனோட அவங்க ஈடுபடும்போ அவங்களுக்கு அந்த பெயினும் குறைவா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆக ஆக வெஜைனா கொஞ்சம் தளர்வடைஞ்சு கொடுத்துரும். அப்போ வந்து அந்த பிளட் ஸ்பாட்டு, ப்ளீடிங். சிலருக்கு அந்த இனிஷியல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் அந்த சிறு காயங்கள் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதுவே யூரினரி இன்ஃபெக்ஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா, அடிக்கடி யூரின் போன மாதிரி ஒரு ஃபீல், போனாலே கொஞ்சமா போறது, சுட்டா போறது, பயங்கர பெயினோட, அதாவது உச்சித்தலை வரைக்கும் வலி இருக்கக்கூடிய ஒரு உணர்வோட, சுட்ட அந்த டிராப் யூரின் வெளியில வர்றப்ப கூட அவங்களுக்கு அந்த கடுமையான வலி. ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பொதுவாக வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நியூலி மேரிட் கப்புள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பரா இருந்தாலும் அக்ரெசிவா இல்லாம இருந்து இன்ஜுரி எதுவும் இல்லாம இருந்தா இந்த மாதிரியான எல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பரான மேல் சைட்ல அவங்களோட பிரைவேட் பார்ட் சுத்தமா இருக்கணும். ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வாஷ் பண்ணி இவங்களும் ட்ரையா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூரின் வாய்ட் பண்றது, பாஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்சனல் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த ட்ராமா இதெல்லாம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் நாங்க எக்ஸ்ட்ரீமா கேசஸ் பார்த்திருக்கோம். என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, போஸ்ட் காய்டல் டேர், தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்புறம் வெஜைனாவே டேர் ஆகி போயிடுறது. இது வந்து when I was in government service எமர்ஜென்சி நிறைய கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கிறோம். இந்த வெஜைனால குடலை பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வெஜைனா, இந்த ஃபார்னிக்ஸ்ன்னு சொல்றது, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும்போது டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வெஜைனல் லேசர் டேர் ஆனா அது ஹைலி வாஸ்குலர், ரத்த ஓட்டம் கூட இருக்கும், நல்ல ரத்த குழாய்கள் இருக்கும், டேர் ஆகி பயங்கர ப்ளீடிங்கோட வருவாங்க. ஸோ அதை நல்ல எக்ஸாமினேஷன் அண்டர் லைட் தேவைப்பட்ட அனஸ்தீசியா கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் வருதுன்னு பார்த்து அது சூச்சர் போட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வால்ட்டே ஓப்பன் ஆகி அது வழியா குடலே வந்து கூட நாங்க பார்த்திருக்கோம். அவங்களோட பவல் எல்லாமே வெளியில வந்து, அப்ப ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து அதெல்லாம் உள்ள தள்ளி மறுபடியும் சூச்சர் போட்டு பார்த்திருக்கோம். சில பெண்கள் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு தாம்பத்திய உறவுல வால்ட் ஃபுல்லா டேர் ஆகுது. சோ அதுக்காண்டி தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்லல. எதுவுமே இன் மாடரேஷன், கரெக்டான முறையான இருக்கும்போது ஆபத்துகள் கிடையாது. சோ காய்டல் டேர் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டா நேத்தாம கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஒரே ஓவர் ப்ளீடிங் அப்படின்னு
மைல்டான ப்ளீடிங் அந்த ஹைமன் ரப்சர் ஆகுறதுல இருக்கும். இட்ஸ் வெரி காமன். அது வந்து நாங்க என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரியான பய உணர்வு வேணாம். நாங்க ரீஅஷ்யூர் பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல, பயப்படாத அப்படிங்கிறது. சொல்லி வந்தாங்கன்னா இது ஹீல் ஆயிடும், சரியாயிடும். லோக்கல் ஆயின்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி லூப்ரிகேஷன் ஜெல்லியும் கொடுத்துருவோம். யூரினரி இன்ஃபெக்ஷனோட வந்தாங்கன்னா அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை ட்ரீட் பண்ணி. ஸோ அந்த இதெல்லாம் அவங்க தாண்டி பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாதப்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இது இவ்வளவுதான் ஒரு டெம்பரரி ஃபினாமினா அப்படின்ட்டு தே வில் கோ ஹெட் வித் த நார்மல் செக்ஷுவல் லைஃப். மேம் நீங்கள் பேசுகிறதுல இருந்து நிறைய கேசஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மேரிட்டல் ரேப் இப்போ நீங்கள் சொன்னதில் ஓஆர்எஸ் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறத பெண்கள் எப்படி மேம் அட்ரஸ் பண்ணணும்? ஒரு சமூக பார்வையாகவும் சரி, ஒரு டாக்டராக நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க. சரி, யாரோட சம்மந்தமும் இல்லாம தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரேப். இது மேரிட் அப்படிங்கிறப்ப வந்து அது கணவரே ஆனாலும் அந்த பெண்ணோட வில்லிங்னஸ் இல்லைங்கிறப்ப அது ரேப்ல தான் கொண்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சைட்ல ரெசிஸ்டன்ஸ், அவங்க சைட்ல முரட்டுத்தனம் இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்கா எல்லாத்துக்கும் என்னன்னா நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப ரொம்ப அவசியம். மேம் இப்போ நீங்கள் இது மாதிரியான மேரிட்டல் ரேப் கேசஸ் எல்லாம் கடந்து வந்திருப்பீங்களா மேம்? நீங்கள் சந்தித்த நிறைய நபர்கள் அவங்க மூலமா நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் எங்கள்கிட்ட மோஸ்ட்லி வர்றது இந்த காய்டல் இன்ஜுரி, ஹைமன் ரப்சர், யூடிஐ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மன ரீதியான இதெல்லாம் nowadays they வந்து டைரக்ட்லி அப்ரோச் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அங்க போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இது அன்லெஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்களை அப்ரோச் பண்ணி வராங்க. ஒட்டுமொத்தமா ரிதன்யா அவர்களுடைய இந்த அவங்களுக்கு நடந்த இந்த பெருந்துயரத்திலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு டாக்டராக உங்களுடைய கருத்து அப்படின்னா அதான் அகைன் ஐ டெல் யூ, நமக்கு வேற எனக்கு அவங்க குடும்பத்தினர் யாரையும் சந்திக்கிறதுக்கோ அவங்களோட ஒரு ஆலோசிக்கிறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அதனால என்ன அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த ஆடியோவை நான் கேட்டேன் டெஃபினட்டா. கேட்டதுல வந்து அந்த பெண் மன ரீதியான உளைச்சல் எதுனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒய் ஒரு நிறைய வந்து நியூலி மேரிட் கப்புல நிறைய பேரு தற்கொலை பண்ணிக்கும்போ இந்த டவுரி பிரச்சனை, இந்த ரிலேட்டிவ்ஸ் மாமனார் மாமியார் பிரச்சனை, கணவரோட டார்ச்சர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் உடல் ரீதியான பாதிப்பு, கஷ்டங்கள் அதை பத்தி சொல்லியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. சோ இந்த மாதிரி இது வரவே கூடாது. இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த அவருக்காகட்டும் அவங்க கணவருக்காகட்டும் இவங்களுக்காகட்டும் அந்த செக்ஸ பத்தின ஒரு அடிப்படை இது இருந்ததா, இல்ல அதை மீறி அவரிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் ஆர் இடைஞ்சல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. ப்ராப்பர் செக்ஷுவல் லைஃப், ஐ மீன் எஜுகேஷன் மூலம் இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நம்ம தவிர்க்க முடியும். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மேம். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.